அடுத்து தசாவதாரம். அன்று தசாவதார மேடையில கலைஞர் மேடை ஏறினார். இன்று கலைஞருடைய வாழ்க்கையவே தசாவதாரமாய் மேடையேற்றுகிறார் இயக்குனர் KS ரவிக்குமார். கான்செப்ட் வந்து நம்ம கலைஞர் 100 அப்படிங்கிறதுனால கலைஞர் கேரக்டர் மட்டும்தான் நமக்கு தெரியணும் விஷுவலாக. ஆனால் ட்ராமா ஸ்டேஜில் அது எப்படி பண்ண முடியும்? எல்லாம் லைட்ஸ்ன்னு போட்டால் டெஃபினட்டாக மற்ற தெரியும். அதனால் என்ன பண்ணேன், எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பிளாக் அண்ட் பிளாக் கொடுத்துருங்க. எக்ஸப்ட் கலைஞர் கேரக்டர் எல்லாருக்குமே பிளாக் அண்ட் ஒயிட் போட்டுருங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாலின் சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டாலின் கேரக்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அப்போ அவர் வந்து இப்போதைய முதலமைச்சர். அதனால் வந்து கலைஞர் 100 அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுன்றதுனால அவருக்கும் கலைஞருக்கு மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட் கொடுத்தோம். மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருந்தாங்க. இன்க்ளூடிங் அந்த செட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தூக்கிட்டு போகிறவங்க வரவங்க, நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே பிளாக் அண்ட் பிளாக் தான். யார் கிராஸ் பண்ணாலும் பெருசாக விஷுவலாக தெரியக்கூடாது. ஏன்னா அந்த கலைஞர் 100ன்னும் போது கலைஞர் மட்டும் தெரியணுன்ட்டு அந்த ஐடியாவை பண்ணி இப்படி ஒரு ஸ்கெட் பண்ணோம். அது நல்ல வரவேற்பை பெற்றிருக்குதுன்னு நினைக்கிறேன். நினைத்துவிட்ட என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் கலைஞரின் தசாவதாரம். எழுத்து பாரதி மோகன். திரைக்கதை ரமேஷ் கண்ணா, எல் சுரேஷ். குரல் நான் உங்கள் பார்த்திபன். இயக்கம் KS ரவிக்குமார். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞர் அவர்கள் தன் கட்சிக்காகவும் மக்களின் நலன் காக்கவும் தன் வாழ்க்கையில் பல அவதாரங்கள் எடுத்தார். அதிலிருந்து 10 அவதாரங்களை மட்டுமே சுருக்கமாக உங்கள் முன் சமர்ப்பிக்க விரும்புகிறோம். 1924ஆம் ஆண்டு ரஷ்யாவில் தொழிலாளர்கள் போராட்டம், இந்தியாவில் சுதந்திர போராட்டம், தென்னிந்தியாவில் சமூக நீதிக்காக தந்தை பெரியாரின் உரிமை போராட்டம், தமிழகத்தில் காஞ்சியில் 15 வயது மாணவரான அறிஞர் அண்ணாவின் மாணவர் போராட்டம். இக்காலகட்டத்தில் சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன் வாழ்க்கையே போராட்டமாக வாழ்ந்த தமிழகத்தின் வரலாற்றை புரட்டி போட்ட பெரும் போராட்டக்காரர் கலைஞர் மு. கருணாநிதி திரு முத்துவேலர் அஞ்சுகம் அம்மையாரின் மகனாக திருவாரூர் அருகில் திருக்குவளையில் ஜூன் 3 அன்று பிறந்தார். பின்னர் 5ஆம் வகுப்பு வரை திருக்குவளையில் படித்தார். அவரது 12ஆம் வயதில் கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. என்னடா பாடம் நடத்திட்டு இருக்கும்போது குறுக்க வர? யாரா நீ? என் பேர் கருணாநிதி. நோக்கு என்னடா வேணும் இங்க? நீங்கள் தானே தலைமை ஆசிரியர்? நான் தான் தலைமை ஆசிரியர், நான் தான் தமிழ் ஆசிரியர், நான் தான் எல்லாம். நீ எதுக்கு வந்த அதை சொல்லு. ஐயா, நான் திருக்குறளில் 5ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன். இங்க 6ஆம் வகுப்பு சேர வந்தேன். நீதான் அந்த கருணாநிதியா? ஏண்டா நோக்கு இங்க இடம் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையோ, அப்புறம் ஏன் அடிக்கடி வந்து தொல்லை பண்ற? இடத்த காலி பண்ணு போ. பிச்சை எடுத்தாவது படின்னு பாடம் நடத்துறீங்க, ஆனா இங்க பள்ளிக்கூடத்திலே சேர்த்துக்க மாட்டீங்களே, நியாயமா? டேய், நீ படிச்சு என்னடா பண்ண போற? இல்ல நான் கேட்கிறேன், நீ படிச்சு என்ன பண்ண போற? குலத்தொழில் இருக்கோ இல்லையோ, போய் அதை செய். ஐயா, படிச்சவங்க நீங்களே படிச்சுட்டு இருந்தா நாங்களாம் எப்பதான் படிச்சு முன்னேறது? அதிக பிரசங்கத்தனமா பேசுறியா? போடா போ. டேய், அந்த பக்கம் எங்கடா போற? வாசல் இந்த பக்கம் இருக்குடா. எய்தாப்ல இருக்க தெப்ப குளத்துல வந்து சாக போறேன். டேய், அது கமலாலய குளம்டா, அங்க போனாலே செத்து போயிடுவா. குளிக்கிறவா கூட செத்து போயிட்டு இருக்கா, நீ போகாத. பரவாயில்ல, நான் சாகுறேன். டேய், போய் புடிங்கடா அவனை. டேய், அவனை விடாத. ஐயோ, வா வா வா, கூட்டின் வா. நில்லு, விடுடா அவனை, விடு. ஏண்டா இந்த சின்ன வயசுலயே சாக துணிஞ்சுட்ட? நோக்கு உயிர் மேல ஆசை இல்லையா? எனக்கு உயிர் மேல எல்லாம் ஆசை இல்ல, ஆனா தமிழ் மேல் உயிர். என்ன சொன்ன? தமிழ் மேல உயிரா? சபாஷ் சபாஷ்டா. கருணாநிதி, ஒன்ன மாதிரி மானம் வந்தாண்டா இந்த பள்ளிக்கு தேவை. உட்கார், படி, உட்கார். மாணவ பருவத்திலேயே கலைஞர் மாணவ நேசன் என்னும் மாணவர் பத்திரிகையையும் மாணவர் மன்றத்தையும் உருவாக்கி
பொதுக்கூட்டங்கள் நடத்தினார். முரசொலி எனும் கையெழுத்து பத்திரிகையும் நடத்தினார். காதல் மனிதனாக பிறந்தவர்களுக்கு வரும் மனப்போராட்டம். அது காதலுக்கு தப்பாத மனிதர்களே இல்லை என்று சொல்லலாம். கலைஞரும் அதற்கு விதிவிலக்கல்ல. வாலிப வயதை அடைந்த திரு கருணாநிதிக்கும் முதல் காதல் மலர்ந்தது. எஸ், நான் இங்க இருக்கேன். ஏன் மலர? அதான் காலையில எங்க வீட்ல இருந்து வந்து உன்னை பொண்ணு கேட்டாங்கல்ல, ஏன் உங்க வீட்ல கல்யாணத்துக்கு சம்மதிக்கலையா? கல்யாணத்துக்குலாம் சம்மதிச்சிட்டாங்க. ஆனா நீங்க ஒண்ணு முக்கியமா கேட்டீங்களே, அதுக்கு தான் சம்மதிக்கல. அப்படி நான் என்னமா கேட்டேன்? நகை வேணும்னு கேட்டேனா, வீடு வேணும்னு கேட்டேனா, வரதட்சணை வேணும்னு கேட்டேனா, சுயமரியாதை முறையில திருமணம் தானே வேணும்னு கேட்டேன். அதுக்கு தான் சம்மதிக்கல. வைதிக முறைப்படி தான் திருமணம் பண்ணணும்னு என்னோட அப்பா கண்டிப்பா சொல்லிட்டாரு. மா இங்க பாரு, நானே என் நண்பர்களுக்கு சுயமரியாதை முறையில திருமணம் பண்ணி வச்சிருக்கேன். நானே உன்னை வைதிக முறையில கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாதா? அப்ப நம்ம காதல் அதுவும் முதல் காதல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாகர வரைக்கும் மறக்கவே முடியாது. காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல்னு நீதான் எனக்கு ஒரு கவிதை எழுதுன, அதை மறக்க முடியுமா? அப்ப நம்ம காதல் கவிதையோட முடிஞ்சிருச்சா? உங்களுக்கு கல்யாணம் வேணாமா? வேணும். ஆனா எந்த ஒரு காலத்திலையும் என் லட்சியத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது. உன்னை விட, ஏன் என் காதலை விட எனக்கு என்னோட கொள்கை தான் பெருசு. அப்ப உங்க முடிவு? எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. வழி உனக்கு உங்க வீட்டுல பெரியவங்க காட்டின வழி, எனக்கு எங்கள் தந்தை பெரியார் காட்டிய வழி. வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். வருகிறேன். காதலில் தோல்வியுற்ற கலைஞரை சமாதானப்படுத்தி பாடகர் சிதம்பரம் ஜெயராமன் அவர்களின் தங்கை பத்மாவை 1944 திருமணம் செய்து வைத்தார்கள். குடும்பஸ்தரான கலைஞர் பெரியார் அண்ணா வழியில் பல இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் கலந்து கொண்டார். திராவிட கழகத்திற்காக பல்வேறு கிராமங்களில் நாடகங்கள் போட்டார். ஒருமுறை சாந்தா அல்லது பழனியப்பன் நாடகத்தில் பெரும் கலவரம் ஏற்பட்டது. மறுநாள் வந்த விஷயத்த சுருக்கமா சொல்லுங்க. இதை பாருங்க, நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்றதுனால எங்க எல்லாரும் மனசுமே புண்பட்டு போயிடுது. அதனால இனிமே அந்த மாதிரி சொல்லாதீங்க. இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணும் தான் வந்தோம். ஐயரே, நீங்க கடவுளை நம்புறீர். ஆமா. யாரெல்லாம் கடவுள் சொல்லுங்க. என்ன இப்படி சொல்றேன்? எங்க விநாயகர், முருகர், சிவன், விஷ்ணு, பிரம்மா, அவர்தான் கடவுள். பாய், நீங்க இவர் சொல்ற கடவுளை ஏத்துக்கிறீங்களா, ஒத்துக்கிறீங்களா? ஐயா, இவங்க சொல்றதெல்லாம் கடவுள் இல்ல, அல்லாஹ் மட்டும்தான் கடவுள். ஜான், நீங்க இவங்க 2 பேர் சொல்ற கடவுளை ஒத்துக்கிறீங்களா, ஏத்துக்கிறீங்களா? ஐயா, இவங்க சொன்னது கடவுளே கிடையாது. ஜீசஸ் ஒருத்தர் தான் கடவுள். வெங்காயம், இதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க தனித்தனியா அடுத்த கடவுளை இல்லை அப்படிங்கிறீங்க, நான் மொத்தமா கடவுளே இல்லை அப்படிங்கிறேன். ஐயா வாங்க ஐயா. நேத்து கலவரத்துல என்ன காப்பாத்தின கருணாநிதிக்கு என்னப்பா ஆச்சு? கலவரக்காரங்க கும்பலா எங்களை துரத்துனாங்க ஐயா. பாரதிதாசனாரையும் காஞ்சி கல்யாண சுந்தரத்தையும் நம்ம கருணாநிதி காப்பாத்தினாரு. ஆனா அதை பார்த்த கலவரக்காரங்க அவரை கடுமையா தாக்கி சாக்கடையில வீசிட்டாங்க ஐயா. காப்பாத்தலான்னு போன எங்களையும் கொல்ல வந்துட்டாங்க. வேற வழி இல்லாம நாங்க தப்பிச்சு ஓடி வந்துட்டோங்க ஐயா. போய் தேடுங்கடா கோழைங்களா, போய் தேடுங்க. என் மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறையை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குங்கய்யா. பாய், ரொம்ப பெருமையா இருக்கு. கருணாநிதி காணங்கிற படபடப்புல இருக்கிறேன். இப்ப நான் எதுவும் பேசுறதுக்கு இல்லை. ஐயா, என்ன தெரியல, கலைஞர் இப்பதானே என் மனசுக்கு புரியாச்சு. சாக்கடையில கிடந்த என்ன ஒரு தஞ்சாவூர் குடும்பத்தினர் காப்பாத்தினாங்க. உங்களை பார்க்கணும்னு வந்தப்ப என்னோட முஸ்லீம் நண்பர்கள் வெளியில கலவரம் அதிகமா இருக்கு, போனா உயிருக்கு ஆபத்துன்னு தடுத்தாங்க. ஆனா உங்களை பார்க்காம மனசு எனக்கு கேட்கல. அதாயா இந்த வேஷத்துல வந்தேன். நாடகத்துல போடுற இந்த வேஷம்லாம் நிஜத்துல வேணாம்.
நீ ஈரோட்டுக்கு கிளம்பு. இனிமேல் நீ தான் குடியரசு பத்திரிகைக்கு துணை ஆசிரியர். வா. இனி எல்லாம் பெரியார் துணை. விட்டா என்ன கடவுள் ஆக்கிடுவாங்க இப்படி எல்லாம் சொன்னேன்னா. பெரியார் வாழ்க, பெரியார் வாழ்க, கருணாநிதி வாழ்க. கலைஞரின் மனைவி பத்மா அவர்கள் மூட்டா முத்துவை பெற்றுக் கொடுத்துவிட்டு மரணமடைந்தார். கலைஞருக்கு தனிப்பட்ட வாழ்வில் பல துயரங்கள் இருந்தாலும் பொது வாழ்வில் விடாது பணியாற்றினார். அறிஞர் அண்ணா கலைஞரை தம்பி என்று அன்பு பாராட்டினார். முதல் மனைவியை இழந்த கலைஞருக்கு அண்ணா அவர்களின் தலைமையில் தட்சிணாமூர்த்தி அவர்களின் சகோதரியை திருமணம் செய்து வைக்க நாள் முடிவு செய்யப்பட்டது. அதே நாளில் தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். திருமண நாளன்று தமிழ் வாழ்க, ஹிந்தி ஒழிக. 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 கருணாநிதி, கருணாநிதி எங்கப்பா போற? இன்னைக்கு உனக்கு தான் கல்யாணம். முகூர்த்தம் அதுமா புது மாப்பிள்ளை வெளியில போக கூடாதுப்பா. கருணாநிதி, ஏன்பா கருணாநிதி, கல்யாண நாள் அதுவுமா இவ்வளவு நேரம் எங்கப்பா போன? பெரியார் கட்டளை இட்டாரு, அதுதான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்க போனேன், வந்துட்டேன். ஏன்பா கல்யாணத்தோட உனக்கு போராட்டம் தான் முக்கியமா? ஐயா, என் சொந்த வாழ்க்கையோட பொது வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். என்னப்பா இது இப்படி மறியல் பண்ணிட்டு வரியே? போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்ப? என்ன பண்ணிருப்பேன்? கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமியார் வீட்டுக்கு போயிருப்பேன். உனக்கு எப்போதுமே காமெடி தான்ப்பா. இவ்வளோ லேட்டா வரிய, இனிமே இந்த கல்யாணத்தை என்னைக்கு பண்றது? இன்னைக்கு பண்ணிக்கலாம், ஏன் இப்பவே பண்ணிக்கலாம். நான் தான் நேரம் காலம்லாம் பாக்குறதுல உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்ல. அதுக்கு இல்லப்பா, இனிமே இந்த கல்யாணத்தை தலைமை ஏற்றி நடத்துறதுக்கு யாருப்பா இருக்காங்க? தலைமை இல்லைன்னா ஏன் தலை இருக்கே? என் கல்யாணத்தை நானே தலைமை தாங்கி நடத்திக்கிறேன். மணப்பொண்ணுக்கு சம்மதமான்னு மட்டும் கேளுங்க. தயாளுக்கு தானே, நீ நிச்சயம் திரும்பி வருவேன்னு எதிர்பார்ப்போட நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கா. சபாஷ், தயாளு தான் எனக்கு பொருத்தமானவங்க. இனி வருங்காலத்தில் என்ன பண்றேன், எல்லா போராட்டத்துக்கும் அவங்க எனக்கு துணை நிற்பாங்க நம்பிக்கை வந்துருச்சு. நான் கல்யாணத்துக்கு ரெடி, வாங்க. கலைஞர் அக்காலகட்டத்தில் பொது வாழ்க்கையிலும் ஈடுபட்டு கொண்டே பல்வேறு திரைப்படங்களுக்கு வசனங்கள் எழுதி கொண்டிருந்தார். அவருக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் நட்பு ஏற்பட்டது. இருவரும் இணைந்து ராஜகுமாரி, அபிமன்யு, மருதநாட்டு இளவரசி, மந்திரிகுமாரி ஆகிய திரைப்படங்களில் பணியாற்றினார்கள். இதே காலகட்டத்தில் கலைஞரின் பராசக்தி திரைப்படத்தின் மூலம் ஒரே நாளில் திரையுலகத்தின் உச்சத்தை தொட்டார் சிவாஜி கணேசன் அவர்கள். அவர்கள் இருவரின் நட்பை பற்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார். அனைவரும் கட்சிக்காக மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்தனர். அக்காலகட்டத்தில் ஒரு நாள் உள்ள போற அண்ணா பயங்கர கோவத்துல இருக்காரு. அண்ணா கோவத்துல இருக்காரா? எதுக்குங்கிற? துரைசாமிய அண்ணாத்துக்கு தெரியாம கட்சியில இருந்து கண்ணப்ப நீக்கிட்டாராம். அதனால அண்ணா கோவத்துல இருக்காரு. அதை விடுங்கிற, இது அதை விட முக்கியமான பிரச்சனைங்கிற. அண்ணா என்ன, நாளைக்கு ஆம்பூர்ல நடக்க போற பொதுக்கூட்டத்துக்கு யாரெல்லாம் பேச போறாங்கன்னு ஒரு லிஸ்ட். நாவலரே, இதையெல்லாம் பேசுறதுக்கான மனநிலை நான் இல்லை. இப்போ நான் ரொம்ப கோபமா இருக்கிறேன். தயவுசெய்து இப்போ போங்க, அப்புறம் பேசலாம். அண்ணா என்ன நான் சொல்றேன் நாவலரே, தயவுசெய்து போங்க. நான் கோபமா இருக்க சொல்றேன்ல. கட்சியில் நான் ஒண்ணு சொல்றேன், அவங்க ஒண்ணு செய்யறாங்க. யாரு கேட்கறதெல்லாம்? போங்க தயவுசெய்து. கருணாநிதி, யாரா? யார் துரைசாமி? துரைசாமின்னு அவ்வளவு பெரிய ஆளா? சாமின்னு பேர் வச்சுட்டா பெரிய துறை ஆயிடுவானா? இல்ல கண்ணப்பன் யாருங்கிற? இல்ல கண்ணப்பன் யாரு? உன் அப்பனா ஏன் அப்பனா? கண்ணப்பன் தினமும் அவனை பார்த்துட்டு தான் நான் வேலைக்கு வரேன். துரைசாமி அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. இனிமே துரைசாமி வந்தா வெயிட் இங்க சேர்க்க கூடாதுன்னு சொல்லிடு. துரைசாமியா? துரைசாமி சரிதான், கழகத்துல நம்ம சொன்னா அவங்க ஒண்ணு செய்யறாங்க. ஆமா, அதுக்காக நீங்க கோவப்படாதீங்க. பார், இனிமே துரைசாமி இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. கருணாநிதி, என் கோபம்லாம் தணிஞ்சிச்சு, விட்டுருங்க. இல்லங்க, இருந்தாலும் துரைசாமி இருந்தபடி கோபம் தணிஞ்சிச்சா? என் கோபம் தணிஞ்சிடுச்சுப்பா. அண்ணா,
துரசாமிங்கிறது யாரு? துரசாமிங்கிறது யாரா? யாருன்னு தெரியாம சத்தம் போட்டு நிறுத்தினா நீ? இல்ல நீங்க கோவமா இருக்க கூடாது இல்லையா, அதுக்காக. கருணாநிதி, உனக்கு சாதுரிய புத்தி மட்டும் இல்ல, சமயோசித புத்தி இருக்குது. நீங்க கரெக்டா தான் சொல்லுங்க. நீங்க என்ன சாதாரண அண்ணாவா? அறிஞர் அண்ணா. நாமளே வாங்க. முக்கியமான விஷயம், நாம்பூர் பொதுக்கூட்டத்துல யார் யாரெல்லாம் பேசணும்னு நான் லிஸ்ட் சொல்லணும்ல, அது முக்கியமா இப்ப செலக்ட் பண்ணி ஆகணும்ல. 4 கேஸ பொதுக்கூட்டம். இந்த லிஸ்ட்டை நான் வாசிக்கவா? இல்ல நான் வாசிக்கிறேன், நீங்க வழிமொழிங்க. அதைத்தானே நான் ஆரம்பத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருக்கிற வரைக்கும் பண்ணுங்களேன். என்னப்போ கலைஞர் 1957இல் குளித்தலை சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக வெற்றி பெற்றார். 1962இல் தஞ்சாவூர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். 1967 சட்டமன்ற தேர்தலில் திமுகவினர் போட்டியிட்டார்கள். அத்தேர்தல் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த நிலையில் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முதல் நாள் வீரன் சாவதில்லை, கோலை வாழ்வதில்லை. வாங்கடா, வாங்க. நீங்க வாங்க, அமைச்சா வாங்க. வாங்க, வாங்க. ஏய், வாங்க. ஏய், நீங்க படுங்க. ஏய், ஏய், புரியா? ஏய், கபாலி, ஏய் காளி. ஏய், பெருமாள் மாளிகை சொன்னா. அவன விடுங்க. கர்நாடக மாளிகை சொன்னா. ஏய், இங்க புரா. ஏய், அது விடுங்க புரா. ஏய், ஏய். கர்நாடக வந்தானடா? யாருங்க வரலங்க, நானே உடம்பு சரியில்லாம படுத்திட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு ஐயா, ஐயா, என் பொண்டாட்டி பால் கொடுத்துட்டு இருக்கா. ஐயா போங்க. அண்ணா உள்ள ஆள் இல்லடா. ஏய், நாளைக்கு தேர்தல், அதுக்குள்ளே அங்க போட்டாகணும். வாங்கடா. என்ன இருந்தாலும் நீ என்னை தடுத்து இருக்க கூடாது. நான் உங்களை ஒரு கை பார்த்துப்பேன்ல. ஐயா, அவங்க வெறுங்கையில வரல ஐயா, கையில அருவா கத்தியோட வந்தாங்க. கண்டிப்பா உங்களை கொண்டு போட்டிருப்பாங்க. நீங்க உயிரோட இருக்கணும், அதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கே ரொம்ப முக்கியம். ஐயா புரிஞ்சுக்கோங்க. என்ன ரங்கா, சொல்லுங்க ஐயா. நன்றி சொல்லாம போறேன்னு பாக்குறியா? ஐயோ, அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா. என் மனைவி வந்து சொல்லுவா, நன்றி சொல்றதுல என்ன உன் காலில் வந்து விழு. ஐயோ, எதுக்குங்க ஐயா? ஏன்னா நீ அவ தாலியை காப்பாத்திருக்கல. வர ரங்கா. நன்றிங்க ஐயா. 1967இல் திமுக பெரும்பான்மை வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா முதலமைச்சரானார். கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சரானார். திமுக ஆட்சி நன்றாக நடந்து கொண்டிருந்த பொழுது அண்ணா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அமெரிக்காவுக்கு கொண்டு சென்று மருத்துவம் பார்த்தும் பயனில்லாமல் தமிழகத்தையும் தன் தம்பி கலைஞரையும் மிகுந்த துயரத்தில் ஆழ்த்தி அண்ணா அவர்கள் மறைந்தார்கள். அண்ணா தமிழ் மீது வைத்துள்ள பற்றுதலை உலகறிய அண்ணனுக்கு ஒரு சிலையை சென்னையிலே வைத்தபோது ஆட்காட்டி விரலை மட்டும் காட்டி நின்றார். ஆணையிடுகிறார் எம் அண்ணா என்றிருந்தோம். ஐயோ, இன்னும் ஓராண்டுதான் வாழப் போகிறேன் என்று ஒரு விரல் காட்டியதை இன்றன்றோ யாம் அறிந்தோம். எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமன்றாய், இதையும் தாங்க எதெல்லாம் எமக்குதையும் கடற்கரையிலே காற்று வாங்கியது போதும். எழுந்து வாய் பாண்டா, எழமாட்டாய், நீ வரமாட்டாய். இயற்கையின் சதி எமக்கு தெரியும். ஒரு நாள் நீ இருக்குமிடம் தேடி நான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திடனா. நான் வரும்போது அதை உன் கால் வளரில் வைப்பு, உன் கால் வளரில் வைப்பு. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு 1969இல் முதன்முறையாக கலைஞர் கருணாநிதி அவர்கள்
முதலமைச்சரானார். கருணாநிதி என்னும் நான் 1971 மக்களின் பெரும்பான்மை ஆதரவுடன் மீண்டும் முதலமைச்சரானார். 1975 எமர்ஜென்சி அமுல்படுத்தப்பட்டது. 1976 மத்திய அரசினால் தமிழக சட்டசபை கலைக்கப்பட்டது. நாடெங்கும் திமுக தொண்டர்கள் பலரும் மிசாவில் கைது செய்யப்பட்டனர். தாங்கி தாங்கி வர அடிச்சாங்களாப்பா? இல்லப்பா. சொல்லு, சித்திரவதை பண்ணாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா, உன் மனைவி துர்கா, கட்சி தொண்டர்கள் இவர்களை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாப்பா. உன்னை மட்டும் நீ பத்திரம் பார்த்துக்க. தம்பி, ஐயா, ஸ்டாலின், நீ அடிப்பட்ட காயம் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா நான் வருத்தப்படுறதோன்னு முழுக்கை சட்டை போட்டு மறைச்சிட்டு வந்திருக்கேன். ஆமாப்பா, உங்களுக்காக மட்டும் இல்லை, நான் அடி வாங்கினதை உங்ககிட்ட சொன்னா ஒட்டுமொத்த திமுக தொண்டருக்கும் இதான் கதின்னு அந்த அதிகாரி சொன்னாரு. அதான்ப்பா. அந்த அதிகாரிகள்கிட்ட சொல்லி வை, ஆட்சியும் அதிகாரம் எப்பொழுது ஒருத்தர் கையில் இருக்காது. ஆட்சி மாறும், காட்சி மாறும். நாளைக்கு அந்த ஆட்சியும் அதிகாரம் நமது கைக்கு வரும். இன்னைக்கு தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் அன்றைக்கு யோசிப்பார்கள். தம்பி, அந்த ஆட்சியும் அதிகாரம் ஒரு நாள் உன் கைக்கு வருவியா? மக்களின் பேராதரவுடன் 3வது முறையாக கலைஞர் அவர்கள் முதலமைச்சரானார். தமிழ் மீதுள்ள அன்பால், பற்றால், பாசத்தால் தமிழ் காத்து தமிழரின் நலங்காக்கும் தொண்டர்க்கு தொண்டனாகிய நான் மக்களை பற்றி சிந்தித்து தொலைநோக்கு பார்வையுடன் பல முன்னோடியான சட்டங்களை கொண்டு வந்தார். அந்த காலகட்டத்தில் அவருடைய பிறந்த நாளன்று பொதுக்கூட்டத்தை வச்சிருக்க இந்த நேரத்தில் எதுக்குப்பா மாலை மரியாதையெல்லாம்? அண்ணே, உங்க திட்டங்களால பலனடைஞ்சவங்க பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு வந்திருக்காங்க பிறந்த நாளுக்கு. அப்ப பொதுக்கூட்டத்தை அடுத்த வருஷம் என் பிறந்த நாளுக்கு வச்சுக்கலாமா? அண்ணே, நேரமாகும் தெரிஞ்சுதான் திட்டத்துக்கு ஒருத்தரா வர சொல்லியிருக்கோம். அவங்க மரியாதையை நீங்க ஏத்துக்கணும்னே. வர சொல். வாப்பா சீக்கிரம். அண்ணா, இவரு பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டத்துல பலனடைஞ்சவரு. சும்மா ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி இருக்காரு. இப்ப வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கிறாருண்ணே. வாப்பா சீக்கிரம். நிமிர்ந்துட்டீல குடிய கூடாது. மனுஷனே கை இழுக்கிறான்னு சொல்லி நீங்க கை ரிச்சா ஒழிச்சு சைக்கிள் ரிச்சா கொண்டு வந்தீங்க. அந்த திட்டத்தால பலனடைஞ்சாரு தாங்க இவரு. தம்பி, ரிக்ஷா வாங்கி கொடுத்து தேகம் தெரியலையே. மருந்து சாப்பிட்ற பழக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க போ. வாங்க ஐயா, இவர் உங்களுடைய காணொளி திட்டத்தின் மூலமா பலனடைஞ்சு இன்னைக்கு சூரியனே நேருக்கு நேரா பார்க்குற அளவுக்கு ஆரோக்கியமான கண்ணடைஞ்சாங்க. அதான் சன் கிளாஸ் போட்டிருக்கியா? ஆமாயா, போடு. கண் ஒளி கொடுத்த கலைஞர். கண் ஒளி கொடுத்த என்னப்பா ஒரு பெண் அடிக்கிறதுக்கா துரத்தி வந்துட்டு இருக்கா? இது நம்ம இனத்தின் செயலா? இது ஒரு ஈன செயல். யாருமா அது? ஐயா, என் அண்ணனுங்க தான்யா எங்களை அடிக்க வராங்க. ஏம்பா, கூட பிறந்த தங்கச்சியே அடிக்க வர்றீங்களா? நீங்கெல்லாம் ஒரு அண்ணாவா? துரை, அண்ணாவா இருக்கிறவங்களா நல்லவங்களா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா. அது ஒரே அண்ணாதான். ஏப்பா, நீங்க எல்லாரும் ஒரு தாய் வைத்த பிள்ளைகள், ஒரே ரத்தம். இப்படி ரத்தத்தின் ரத்தம் அடிச்சுக்கிறீங்களே, பொதுமக்கள் பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க? நாளைக்கு நீங்க 2 பேரும் அடிச்சுப்பீங்களா? ஐயா, அது நடக்கும்போது பாத்துக்கலாம். ஆனா இவளுக்கு என்ன பண்ணாலும் தெரியல, சொத்துல பங்கு கேட்கறாங்க. பங்கு நீ சம்பாரிச்சியா? உங்க அப்பா சொத்து தானே. கூட பிறந்த தங்கச்சிக்கு பிரிச்சு கொடுக்கறதுனால நீ என்ன குறைஞ்சு போயிடுவேன்? எதுக்கே கொடுக்கணும்? எது கொடுக்கணும்? இவங்களுக்கு நகை நட்டு, பண்ட பாத்திரம், துணிமணி, கட்டில் பீரோ, இப்படி எல்லா சீரும் பண்ணி தான் எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தான். இப்போ சொத்துல பங்கு கேட்டா அடிக்காம என்ன பண்ணுவாங்க? அப்ப நீ சொத்தை பிரிச்சு கொடுக்க மாட்டேன்? ஐயா, சொத்தை பிரிக்கணும் என்ன சட்டமாயா? இங்க பாருங்க, ஆம்பளை புள்ள தான் வாரிசு, அவங்களுக்கு மட்டும்தான் சொத்துல பங்கு இருக்கு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொத்துல பங்குன்னு எந்த சட்டமும் இல்லையா? அப்படி ஒரு சட்டம் வந்தா பாத்துக்கலாம்யா. ஏய், இப்ப சொத்துல ஒரு பைசா இல்லடி, ஒரு பைசா இல்ல, பாத்துக்கலாம். இடம் மாறிடுச்சு. இடம் மாறுவேன், ஆனா தடம் மாறக்கூடாது. நாளைக்கு
அவசரமா சட்டமன்றத்துக்கு கூட்டு உடனடியாக பெண்களுக்கு சொத்துல சம உரிமை இருக்குன்னு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த சட்டத்தை உடனடியாக அமல்படுத்துறோம். இதுதான் கலைஞர், இதுதான் கலைஞர், இதுதான் கலைஞர். இப்படி கலைஞர் பல திட்டங்களை மக்களின் வளர்ச்சிக்காக கொண்டு வந்தார். மத்திய அரசு 4 நூற்றாண்டு கழித்துதான் கலைஞர் அவர்களை பின்தொடர்ந்து பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். தமிழ்நாட்டின் தன்னிகரில்லா தலைவரான கலைஞர் 5 முறை முதலமைச்சராக இருந்து தமிழகத்தை முதன்மை மாநிலமாக அடையச் செய்யும் பணியில் அயராது உழைத்தார். இப்படி பல சாதனைகளை புரிந்தவரின் இறுதி காலத்தில் தம்பி இருப்பா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா கொஞ்சம் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க ஐயா. மூச்சு விட்டுடக்கூடாதுன்னு சொல்லி தானே உங்களை வரவழைச்சதுங்க. இந்த நேரத்துல கூட காமெடி பண்றீங்களா ஐயா? ஐயா இப்போதைக்கு எதுவும் டெஸ்ட் எல்லாம் வேணாம், நம்ம நேரம் ஹாஸ்பிட்டலுக்கே போயிருவோங்க ஐயா. தள்ளுப்பா தள்ளுப்பா, வாங்க இருப்பா. ஸ்டாலின், ஸ்டாலின் இங்கதாங்க பாருங்க, நான் ஹாஸ்பிட்டல். என்னப்பா இது தாடி? இல்லப்பா, வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் நடந்ததுல எடுக்கல. வேண்டாம். நீதான் எனக்கு அப்புறம், நீதான். உட்காருப்பா. அப்பா நம்ம முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போலாம். உட்காருப்பா, உட்காரு. நான் மனசார பார்த்துட்டேன். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் நான் சொன்னார் இல்ல, அதை நினைவுல வச்சுக்க. மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு நாட்டுக்கு நல்லது செய்ய. சரியா? புரிஞ்சதில்ல? நான் வரேன். அப்பா நீ வா தெய்வம் வேண்டாமே, அப்பா நீதான் காணும் எல்லாமே, மார்பில்லாடி தோளில் ஏறி உலகம் பார்த்தது மறக்குமா? ராரீராரோ நீயும் பாட உறங்கி போனது மறக்குமா? சொந்தம் 100 பந்தம் 100 தகப்பன் போல் வருமா? பிறையே